ஸ்கூட்டர் வாங்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. உணவு டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க இந்த மானியமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். இந்த இணையம் சார்ந்த உணவு டெலிவரி செய்யும் அவ்வூழியர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக நலவாரியம் அமைத்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான 2 முக்கிய அறிவிப்புகள் வழங்கப்பட்டது. அதன்படி இந்த இணையம் சார்ந்த ஊழியர்களுக்கான அவர்கள் விபத்து காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான அரசாணை சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது மற்றொரு திட்டத்திற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2000 உணவு டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க 20,000 மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி அந்த 2000 ஊழியர்களுக்கான அந்த மானியம் வழங்குவதற்காக 4 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசானது அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அந்த இணையவழி தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஸ்கூட்டர் விரைவில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் அனைத்தும் அந்த நல வாரியத்தின் ஒப்புதல் பெற்று விரைவில் தொடங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.